ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்த்து செய்ய போகிறேன். வாங்க, அது என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் சுவை நல்லாயிருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு வெடிக்குது. 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம். 1/2 டீஸ்பூன் சோம்பு. கருவேப்பிலை சேர்க்கணும். பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது. பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இதோட ஒரு 7லேருந்து 8 பல்லு சின்ன பல்லாம் பூண்டு முழுசாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளி. இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். 1 டீஸ்பூன் சீரகத்தூள். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்தை பொறுத்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள். 1/2 லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்போட இந்த பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 கொதி வரட்டும். இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துடலாம். 600 கிராம் அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ஒரு 4 நிமிஷம் எப்படியே இருக்கட்டும். மீன் குழம்பு இப்போ நல்ல வாசனையோட ரெடி. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மீன் குழம்பு இப்போ ரெடி. மண் சட்டியில் பண்ண மீன் குழம்போட வாசமே தனி தான். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறது, அப்புறமா பேச்சுலர்ஸ்க்காக சிம்பிளான மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபிஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.